Hello friends, welcome to our channel Rixie Artwork. Friends, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆரி ஃப்ரீ கிளாஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்ம கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சக்கரியை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துடலாம், சரியா? இப்போ பாருங்கள், சக்கரி அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், சைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபஸ்ட்டு இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரெண்டாவது இருக்குது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி சைஸ் வேரியேஷன் இருக்குது, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸும் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டைப் காமிச்சேன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு ஷேப். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் எல்லாமே கிடைக்கும். இது வந்து பேஸ். இதுக்கு மேலே நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோனை வச்சு நம்ம வந்து ஒட்டுவோம். அதாவது நம்ம வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அதை வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒட்டுவோம். அதையும் பாருங்கள், இந்த ஸ்டோனை பாருங்கள், இந்த ஒயிட் ஸ்டோன் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு மாதிரி குமிழ் மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த ரெட் ஸ்டோன் பாருங்கள், இது வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸில், அப்புறமா கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸில் வந்து எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட ரெட் இருக்குது. நான் உங்களுக்கு அதை வச்சு சக்கரை எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வச்சு உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம். சக்கரியில் இது வந்து உண்மையாகவே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இதை வச்சு ஸ்டிச் கொடுத்தாலே அவ்வளோ சூப்பரான லுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே இந்த ஸ்டோனை இப்படி நம்ம வந்து ஒட்ட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒட்டணும். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ அழகா? ஃப்ரெண்ட்ஸ், சக்கரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் எப்போவும் மாதிரியே நார்மல் மிஷின் த்ரெட், பீட்ஸ் ஒர்க்குக்கு எப்போவுமே நம்ம வந்து நார்மல் மிஷின் த்ரெட் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறமா பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில். எப்போவும் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு சக்கரியை வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டிச் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டிச் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். அகெயின் மறுபடியும் ஒரு சக்கரியை நம்ம வச்சுட்டு சேம் தான், உள்ளே ஒரு ஸ்டிச் வெளியில் ஒரு ஸ்டிச், இதே தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுங்க, அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச், அதுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். உள்ள ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா வெளியில் ஒரு ஸ்டிச். ஒவ்வொரு சக்கரையாக எடுத்து இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். இதுவும் பண்ணல பாருங்கள், இது பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டிச், அதுக்குள்ளேயே ஒரு ஸ்டிச், அகெயின் வெளியில் ஒரு ஸ்டிச். இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதுவுமே பண்ணல. சக்கரைக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச், அகெயின் வெளியில் ஒரு ஸ்டிச். இதே மாதிரி எல்லா சக்கரையையும் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். சக்கரைக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அகெயின் சக்கரைக்கு வெளியே ஒரு ஸ்டிச். இதே மாதிரி ஒவ்வொரு சக்கரையும் கண்டினியூ பண்ணி முடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை வந்து முடிச்சிட்டேன். ஸோ வந்து நான் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவேன்.
ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சக்கரையை வைக்கும், உள்ளே ஒரு செயின் கொடுக்கும், அது பக்கத்தில் ஒரு செயின், அதுக்கப்புறம் வெளியில் ஒரு செயின். இதே சேம் மெத்தடை தான் எண்டிங் வரைக்கும் நம்ம வந்து முடிக்கிறோம். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் க்ளூ போட்டு நம்ம வந்து ஸ்டோனை ஒட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கேன். சரியா? இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து மிஷின் ஊசிலாம் வச்சுருப்போம்ல, அதில் நம்ம மிஷின் த்ரெட்டை போட்டு எப்படி சக்கரை ஸ்டிச் பண்ணுறதும் பார்த்துருவோம். இது ஒரு டைப் ஸ்டிச் பண்ணுறது. இன்னொரு டைப்பையும் சொல்லி தந்துடுறேன். உங்களுக்கு ரெண்டில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கை ஊசி சொல்லலாம். நார்மலாக நம்ம வீட்டிலலாம் ஊசி வச்சுருப்போம்ல, அந்த ஊசி தான். அதில் வந்து த்ரெட்டு எடுத்து நாட் போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இதில் சக்கரையை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சைஸ் எல்லாம் இல்லை, நம்ம சும்மா என்கிட்ட இருக்கிறத தான் எடுத்திருக்கேன். நான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடும்போது அதுக்கு என்ன நீடில் எடுக்கணும், அதுக்கு என்ன சைஸில் எடுக்கணும்னு சொல்லுது. இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட என்ன ஊசி இருக்கோ அதையே எடுத்துக்கோங்க. சரியா? கை ஊசி எந்த ஊசி சைஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போது எப்போவும் மாதிரி நீடில் கீழே விட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட் கரெக்டாக நிற்கிற இடத்துல கரெக்டாக ஒரு சக்கரையை வச்சு உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. திருப்பியும் அந்த சக்கரைக்குள்ளேயே விட்டு மறுபடி ஒரு ஸ்டிச் வெளியில் கொடுங்க. அதை ஒட்டி உள்ளே வெளியில் இதே தான் நம்ம பண்ண போகிறோம். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், சக்கரைக்கு கரெக்டாக வெளியில் சக்கரையை பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பஞ்ச் பண்ணி எடுங்க. அகெயின் மறுபடி சக்கரைக்கு உள்ள வெளியில் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துட்டே போக வேண்டியதான். வேறு எதுவும் இல்லை. ஸோ வெளியில், அப்புறமா சக்கரைக்குள்ளே, அதுக்கப்புறம் உள்ளே இருந்து வெளியில், இப்படியே சேமாக நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணும்போது சக்கரைக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அகெயின் வெளியில் ஒரு ஸ்டிச், உள்ளே ஒரு ஸ்டிச், அகெயின் வெளியில் ஒரு ஸ்டிச், இதை தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். எண்டு வரைக்கும் இப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணி முடிக்க போகிறோம். இந்த மாதிரி நீடில் உள்ள ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு நீடில் ரொட்டேட் பண்ணி விடுங்க. த்ரெட்டை இப்படி 2 மீனும் ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும். இதுதான் நார்மல் நீடில் நாட் போடுறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைப் 1ல் நம்ம எப்போவும் மாதிரி 6 நீடில் வச்சு போட்டோம். நம்ம வந்து உள்ளே ஒரு செயின் கொடுக்கும், அது பக்கத்துலேயே ஒரு செயின், வெளியில் ஒரு செயின், உள்ளே ஒரு செயின், அது பக்கத்துலேயே ஒரு செயின், அதுக்கு வெளியில் ஒரு செயின், இப்படியே சக்கரை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம வந்து உள்ளே ஒரு செயின் கொடுக்கும், அது பக்கத்துலேயே ஒரு செயின், நம்ம நார்மல் அயன் நீடில் வச்சு வெளியில் ஒரு செயின், இதே தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைப் 2ல் நார்மல் கை ஊசி வச்சு உள்ளே ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு ஸ்டிச், அதேமாதிரி இங்கேருந்து எடுத்து உள்ளே ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு ஸ்டிச், இதே மாதிரி எண்டு வரைக்கும் பண்ணுறோம். ரெண்டுக்குமே சேம் மெத்தட் தான், பட் நீடில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சக்கரையோட சென்டரில் நம்ம வந்து க்ளூவை அப்ளை பண்ணிகிட்டே வரோம். நம்ம 2 மெத்தட்லையுமே க்ளூ அப்ளை பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி
நீடிலோட கீழே உள்ள பார்ட்டை லைட்டாக அந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை ஒட்டுங்க. எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒட்டிக்கும். இந்த ஸ்டோனுக்கு பதில் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கூட சென்டரில் கொடுக்கலாம். அந்த செயின் கொடுக்கும் இல்லையா, அதில் சுகர் பீட்ஸை வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு செயினை கொடுத்துட்டு வெளியில் சர்க்கரையை ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு மெத்தட். உங்களுக்கு என்ன மாதிரினாலும் கொடுக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் இந்த மாதிரி ஸ்டோன் தான் ஒட்டுவாங்க. ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னொரு இதையும் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேஸை வைக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி அழகாக தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ப்ளவுஸோட கலர், அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஸ்டோன் ஒட்டணுமோ அதை ஒட்டி இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரான உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும். இதே ஷேப்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன புட்டாஸில் கூட யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தனி வீடியோ போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு இன்னும் நிறைய கிளாஸஸ் போட வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஷேப்ஸில் சின்ன சின்ன புட்டாஸ் எப்படி பண்ணுறது அதெல்லாம் தனித்தனி வீடியோஸாகவே பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.